வணக்கம் ஜோதி நண்பர்களே. இப்ப நம்ம மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. இதுல யார் முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படின்றது 4 பேரோட ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐயா முதலமைச்சராக இருக்கிற அவரோட ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம், எடப்பாடி ஐயா அவர்களோட ஜாதகம், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஜாதகம், இப்ப விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கிற அரசியல் களத்துக்கு இது அவருடைய ஜாதகம். ஏற்கனவே 15 ஆண்டு காலம் எங்க அனுபவம் பெற்ற அரசியல்வாதியாக ஐயா சீமான் அவர்கள் இருக்கார். ஸோ இந்த 4 பேரோட ஜாதகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே சந்திரன் இருக்காங்க, 24 டிகிரி, சனி 3 டிகிரி, ராகு 17 டிகிரி, இந்த சூரியன் 17 டிகிரி, புதன் 5, செவ்வாய் 22, இந்த சுக்கிரன் 0 டிகிரி, குரு 22 டிகிரில இருக்காங்க. ஸோ இப்போ ஐயா ஸ்டாலினோட ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன், லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன், சூரியன் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்குது. நல்ல அமைப்பு. சூரியன் இங்க வலுவான அமைப்புல தான் இருக்கிறாரு. சந்திரனோட பார்வையில சூரியன் சுபத்துவமா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இப்ப நடக்கிறது அவருக்கு பாத்தீங்கன்னா சனி தசை நடக்குது. சனி சிம்ம லக்னத்துக்கு எப்பவுமே அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் தரமாட்டாரு. இவருக்கு முதலமைச்சர் ஆனதே சனி தசையில தான் நடந்திருக்கு. ஏன்னா சனி அதிக சுபத்துவமா இருக்குது. அப்பனா அது தரக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனோட பார்வையில சனி ரொம்ப சுபத்துவமா இருக்கு. சுக்கிரன் 0 டிகிரி, இங்க சனி 3 டிகிரி. இப்ப சுக்கிரனோட பார்வையிலும் அப்போ குருவோட விலகின டிகிரி அமைப்புலாம் இருந்தாலும் இங்க சுபத்துவமா இருக்கிறாரு. இப்ப சனி தசையில இவருக்கு செவ்வாய் புத்தி நடக்குது. சனி தசை செவ்வாய் புத்தி. செவ்வாய் ராஜயோகாதிபதி. இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா மறைஞ்சிருந்தாலும் அது குருவோட வீடு தான். இப்ப நடக்கிறது இவருக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு இப்ப அஷ்டமச்சனி போயிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல இவருக்கு நடக்கிற சனி தசை செவ்வாய் புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்கீங்க. சனி தசை செவ்வாய் புத்தி இப்போ இவருக்கு நடக்கக்கூடியது அஷ்டமச்சனின்றதுனால இவருக்கு இப்போ நடக்கிற ஆட்சியில கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா கொஞ்சம் பெருசா வெளியில தெரியுது. நார்மலா எப்பவும் நடக்கிற பிரச்சனைகள் போலதான் இருக்கு. ஆனா இப்ப இந்த அஷ்டமச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசா வெளியில தெரியுது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப சனி தசை செவ்வாய் புத்தி. செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. குருவோட வீட்டுல இருந்தாலும் அந்த சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்கும்போது பெரிய பலன்கள்லாம் இல்லை. ஆனா ஒரு 2 மாசம் 3 மாசம் கொஞ்சம் முன்னப்பின இருந்தாலும் இங்க ஒரு ராகு புத்தி நடக்கும். அப்படின்னா செவ்வாய் புத்தி நடக்கும். ராகுன்றது பாத்தீங்கன்னா இங்க 6ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கிறாரு. எப்படி பார்த்தாலுமே இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க இவருக்கு சுபத்துவம் இல்லை. ராகுவுக்கும் சுபத்துவம் இல்லை, இங்க செவ்வாய்க்கும் சுபத்துவம் இல்லை. செவ்வாய் புத்தியா இருந்தாலும் சரி, இங்க ராகு புத்தி நடந்தாலும் சரி, இவருக்கு சுபத்துவம் இல்லை. இவருக்கு இங்க அஷ்டமச்சனி போயிட்டு இருந்த காலகட்டத்தினால இதுல இந்த ஜாதகமும் சரி, எடப்பாடி அவர்களோட ஜாதகமும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் எச்சில தான் இருக்கு. அதுல யார் கொஞ்சம் எச்சில போறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப இவரோட ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான். அதே போல ஐயா எடப்பாடி அவர்களோட ஜாதகம், எடப்பாடி ஐயா அவர்களோட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இங்க அவர் ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு இருக்கிறாரு. அட்டமாதிபதி லக்னத்துல இருந்தாலும் 8க்கு 6ல மறைகிறாரு. அதனால அவர் இந்த வீட்டு பலன்லாம் செய்ய மாட்டாரு. அவரு 5, 7, 9 அது போல பலன்கள்லாம் செய்வாரு. இவருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை பாத்தீங்கன்னா புதன் தசை சுக்கிர புத்தி. புதன் தசை சுக்கிர புத்தி பாத்தீங்கன்னா புதன் 2க்கும் 5க்கும் உடையவர். இங்க சந்திர அதியோகத்துல புதன் நல்லாவே இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரனோட இதுல பாத்தீங்கன்னா இவருக்கும் பௌர்ணமி அமைப்பு தான். ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்புல தான் இருக்கிறாங்க. இங்க லக்னாதிபதி பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் அடையில. அது ஒரு நல்ல அமைப்பு. லக்னாதிபதியே 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறாரு. வெற்றி ஸ்தானத்துல சூரியனோட விலகிதான் இருக்கிறாரு. அஸ்தங்க அமைப்புல இல்ல. சந்திரனோட பாதையில ஏற்கனவே இவர் உச்சமா இருக்கிறாரு. லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. சூரியனும் சுபத்துவமா இருக்கிறாரு. இப்ப புதன் தசை நடக்குது. புதன் தசை சுக்கிர புத்தி. இப்ப இவருக்கு கேவரான சூரியன் சந்திரன் அது போலதான் நடக்குது. சூரியன் சந்திரன் இங்க வலுவாக இருக்கிற அமைப்புல நடக்கக்கூடிய அமைப்புல இவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான
அனைத்து அம்சங்களும் வந்து இவருக்கு வந்து பொருந்தி வருது. இதுல வந்து இவருக்கு வந்து பொருந்தி வருது. குருவோட பார்வையில வந்து செவ்வாய் இங்க 10ஆம் இடத்துல தொடர்பு இருக்காரு. இங்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. புதன் தசை, சுக்கிர புத்தி, சூரிய சந்திர அந்தரமும் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்தரமும் வருது. இது எல்லாமே சுபத்துவ கிரகங்களோட அந்தரம் வரதுனால இவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே நேரத்துல இவருக்கும் வந்து எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஏஜ் வந்து இவர் தான் இருக்கிறாரு. இப்ப வந்து முதல்ல இந்த 2 பேரோட ஜாதகம்னா வந்து யார் முதலமைச்சர் ஆகக்கூடிய இடத்துல இருக்குன்னா அவங்களோட 2 பேரோட ஜாதகத்தை முதல்ல போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் விஜய் வந்து அவர் வந்து இப்ப சினி ஃபீல்டுல இருந்து இப்பதான் வந்து இதுக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்புறம் ஐயா சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வந்து கட்டிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்ப இவங்க 2 பேர்ல வந்து யார் அடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, இவர் வந்து ஸ்டாண்டர்டாவே இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத பார்த்துதான் இவர் ஸ்டாண்டர்டா இருப்பாரா இல்லையான்றத பொறுத்து இவரோட ஜாதகம் இருக்கு. ஆனா இவர் எத்தனை தேர்தல் முடிஞ்சாலும் இவர் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஐயா சீமான். ஏன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கல. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்க்கல. ஆனா இவரோட ஜாதகம் வந்து பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து பெருசா வந்து தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கடக லக்னம். லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இங்க வந்து நீச்ச பங்கு அமைப்புல தான் இருக்கிறாரு. இங்க சந்திரன் வந்து இங்க ஆட்சியா இருக்கிறாரு. சந்திரன் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒளி அமைப்போட புரிஞ்சிக்கும் போதுதான் வந்து அங்க சந்திரனோட வலு வந்து வரும். ஆனா இங்க ஸ்தான பலம் இருக்கு சந்திரனுக்கு. இங்க சந்திரன் வந்து ஆட்சியா இருக்கிறதுனால கடகராசியா இருந்து இங்க ஆட்சியா இருக்கிறதுனால இவருக்கு ஸ்தான பலம் இருக்கு. ஆனா இங்க வந்து செவ்வாயோட நீச்ச பங்கத்துல இருக்கிறாரு. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர தசை ராகு புத்தி போயிட்டு இருக்கு. இவருக்கு சுக்கிரன் நல்லாதான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு அவயோகர் தான். இந்த லக்னத்துக்கு அவயோகரா இருந்து 11ஆம் இடத்துல வந்து ஆட்சியா இருக்கிறாரு. ஆனா இவரோட ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வந்து நல்ல தசை போயிட்டு இருக்கு. இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கடக லக்னத்துக்கு பெருசா வந்து கொடுக்க கூடாத அமைப்புல தான் இருக்கிறாரு அவரு. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து பார்த்து பாதகாதிபதியா வருவார். ஆனா இவர் வந்து பாதகாதிபதி ஆட்சியாளர் இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் சுபத்துவ தன்மையில வந்து கொடுக்கத்தான் செய்வாரு. ஆனா இங்க வந்து ராகு இப்ப நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு புத்தி. ராகு வந்து பாத்தீங்கன்னா இது 25 டிகிரில இருக்கிறாரு. எப்பவுமே ராகு வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கும் வீட்டின் அதிபதி போலவே செயல்படுவார். ஆனா அவருக்கு வந்து வீடு கொடுத்தவனோட வலு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து இங்க வந்து நீச்ச அமைப்புல இருக்கிறாரு. அதனால ராகு புத்தி இவருக்கு வந்து ஃபேவரா இல்லை இப்போ. ஆனா இவருக்கு வந்து ஏன் இந்த கிரௌட் வந்து அந்த அளவுக்கு கூடுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இங்க புதனை வந்து பாக்குறாரு. இங்க வந்து 5-6 டிகிரிக்குள்ள பாக்குறாரு புதனை வந்து. குரு வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து 19 டிகிரி இருக்காரு. இங்க சூரியன் 7 டிகிரி. இங்க சனி. இங்க சூரியனும் சனியும் வந்து ரொம்ப நெருங்கின அமைப்புல இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சிம்மத்தை வந்து 3ஆம் பார்வையா பாக்குறாரா. சனி வந்து இங்க சிம்மத்தை வந்து 3ஆம் பார்வையா பாக்குறாரு. சிம்மம் தான் மெயின். இவருக்கும் சிம்மம் சுபத்துவமா இருக்குது. இவருக்கும் வந்து சிம்மம் நல்லாதான் இருக்கு. ஆனா இவருக்கு சிம்மம் அடிவாங்கி இருக்கு. அதுவும் இல்லாம சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரியன் வந்து சுபத்துவமா தான் இருக்கிறாரு. சுபத்துவமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சனியோட சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை. இங்க வந்து புதன் வந்து ஆட்சியா இருக்கிறாரு. ஆனா இவருக்கும் நட்பு வீடு தான், சனிக்கும் நட்பு வீடு தான். ஆனா முதல்நிலை நண்பரா வந்து சனிதான் வருவாரு. புதனுக்கு இவருக்கு சூரியனை வந்து பிடிச்ச நண்பர் தான். இருந்தாலும் வந்து இவருக்கு சனி வந்து நெருங்கிய நண்பர்ன்றதுனால இவர் தான் வந்து சனி வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. அப்ப வந்து புதன் வந்து இந்த சுபத்துவமா இருக்கிறதுனால புதன் வந்து இந்த ஜென்சி பசங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குறிக்கக்கூடிய கிரகம் தான் வந்து புதன். சுக்கிரன் வந்து ரொம்ப ஸ்தான பலத்தோட இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பெண்களும் வந்து இவர் வந்து இவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. வந்து அந்த 13-20 வயசுக்குள்ள பசங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சுக்கிரன் கொஞ்சம் வலிமையா இருக்கு. அதனால இவங்களோட கிரௌடு இவங்களோட ஓட்டு வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு நல்லாவே வந்து இருக்கு. 2ஆம் இடம் அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த இவர் தான் இருப்பாரு. ஏன்னா இவருக்கும் வந்து இருக்கு. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா
இவரை தாண்டிதான் இவருக்கு வந்து இவரோட ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி வந்து கொஞ்சம் ஒளி அமைப்பு கம்மியா தான் இருக்கு, ஆனா ஆட்சியா இருக்குது. அது மட்டும்தான் பெரிய அளவுல வந்து இவருக்கு லக்னாதிபதி வந்து கொஞ்சம் ஒழுக்கல. மற்றபடி ஐயா சீமான் அவர்களோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ரிஷப லக்னம். ஆனா லக்னத்துல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஆனா அவருக்கு ரிஷப லக்னமா தான் வச்சு சொல்றேன். லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல, இங்க சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கிறாரு, ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சுபத்துமா இருக்கிறாரு, சுக்கரனோட இணைஞ்சு இங்க வந்து சுபத்துமா இருக்கிறாரு. இவருக்கு வந்து 3ஆம் இடம் வந்து வலுத்து இருக்கு. 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க குரு வந்து உச்சமா இருக்கிறாரு. இப்போ இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வீட்டுக்கு இந்த 8ஆம் வீட்டுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா 8ல மறைகிறாரு. அப்படிங்கிறப்போ இவருக்கு வந்து இந்த வீட்டு பலனை தான் செய்வார். இப்போ இவருக்கு என்னது 11ஆம் வீடு, ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் வீடு வந்து இங்க உச்சமா இருக்கிறாரு அமைப்புல தான் வரும். இங்க வந்து அட்டமாதிபதியா இவர் செயல்பட மாட்டாரு. அப்போ குருவோட பார்வையில வந்து இங்க புதன் வந்து சுபத்துமா இருக்கிறாரு. புதன் சுபத்துமா இருக்கிறதுனால புதன் தான் வந்து கவிதை, பாட்டு, எழுத்து, இயக்கம், இது எல்லாமே வந்து புதன் தான். அப்போ புதன் வந்து இங்க வந்து சுபத்துமா இருக்கிறாரு. அதனால இவர் வந்து பேச்சு வந்து நல்லா கண்டினியூஸா ஃப்ளோவா பேசக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு. அதனால இவரோட பேச்சுக்கு தான் வந்து மக்கள் வந்து அதிக ஈர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப இங்க சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இங்க சுபத்துமா தான் இருக்கிறாரு. சுபத்துமா இருந்து இங்க சூரியன் வந்து 6ஆம் இடம்ன்றது உங்களுக்கு நோய், எதிரி, கடன், இது போன்ற அமைப்பு. அப்போ அரசியலுக்கு வரும்போது சண்டை செய்யணும். சண்டை செய்யறதுக்கு இவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து சண்டை செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. அப்போ இங்க வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து இங்க இந்த வீட்டையும் பார்ப்பாரு, இந்த வீட்டையும் பார்ப்பாரு, சிம்மத்தையும் பார்ப்பாரு. இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் வந்து அடிவாங்க. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதிகார வீடு தான். மேஷமோ விருச்சிகமோ இவங்க சிம்மமோ வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை குறிக்கக்கூடியதான். முதல் நிலை சுபத்துவம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை வந்து சிம்மம் தான், 2ஆம் நிலை வந்து மேஷம், 3ஆம் நிலை அதிகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம். அப்போ சனி வந்து இதையும் பாக்குறாரு, இதையும் பாக்குறாரு, இதையும் பாக்குறாரு. ஆனா இவரோட பேச்சுக்கு இவரோட கொள்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அமைப்பு. இவரோட கொள்கைக்கு தான் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஓட் பேங்க்கும் இவரோட ஓட் பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சின்ன பசங்க, பெண்கள், அதுவும் வந்து கன்னி பெண்கள், அது போன்ற அமைப்பு தான் இவருக்கு வந்து வாக்கு செலுத்தக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. ஆனா இவருக்கு வந்து அந்த கொள்கையை முன்னிறுத்தி ஓட்டு போட இருக்கிறாங்க, அவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடக்குது. ஐயா சீமான் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. அதனால இவர் வந்து ஓட்டு வந்து வாங்குவாரு. இவரை காட்டிலும் இவர் ஓட்டு அதிகமா வாங்குவாரு. ஏன்னா வந்து கிரௌட் மக்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கு பாத்தீங்களா. இவருக்கு வந்து இந்த சனி சுபத்துவமா இருக்கு, இந்த புதனும் வந்து சுபத்துவமா இருக்கிறதுல இவங்களுக்கு வந்து இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் சுபத்துவமா தான் இருக்கு. இவருக்கு இருக்கிற சின்ன பசங்களுக்கும் இவங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனால் ஈர்க்கப்பட்ட, அதாவது நடிப்பால் ஈர்க்கப்பட்ட பசங்க, ஜென்சி பசங்க வந்து இவங்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய தன்மை. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஏன்னா வந்து இங்க குரு வந்து எந்த வித பங்கமும் இல்லாம இங்க வந்து புதனை வந்து பாக்குறாரு. அது ஒரு நல்ல அமைப்பு. இந்த சனியோட டிகிரி வந்து 20 டிகிரி விலகி தான் பாக்குறாரு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அமைப்பு கிடையாது. இங்க வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாயோட இருப்புனால இங்க வந்து சிம்மம் வந்து கொஞ்சம் அழிவாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ நம்ம வீட்டுல வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம வந்து செயலா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. சில டாக்டர் வீட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் பத்தியே தான் பேசுவாங்க. அதனாலதான் வந்து அவங்க தலைமுறைக்கு ஏற்றா போல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெடிக்கல் பேசுறாங்க. சில வீட்டுல வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டமான மீடியா ஃபீல்டு சம்பந்தமான அதெல்லாம் வந்து சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு இதெல்லாம் வரும், புதன் எல்லாமே வரும். ஸோ அது சம்பந்தமான இது பண்றாங்க. அப்போ இவரை தாண்டி இவரோட தலைமுறைகள் வந்து ஆழமா பதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ தற்சமயத்துக்கான விடையை தான் வந்து இவங்க எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து டோட்டலாவே எல்லாமே மாற்றணும், டோட்டலாவே எல்லாமே இப்ப இருக்கிற அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் எல்லாத்தையும் நோக்கி பயணிக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். இது லேட்டா ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. இந்த 4 பேர் ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி தான் முதல்ல வர்றாரு, ஃபர்ஸ்ட்ல வர்றாரு. 4 பேரோட ஜாதகத்திலேயே வந்து எடப்பாடி வந்து முதல்ல வர்றாரு.
ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து 2ஆம் நிலைக்கு வராரு. இவங்களுக்கும் வந்து சின்ன ஏஜ் தான் வருது. இவங்களுக்கு எப்படி சின்ன ஏஜ் வருதோ அதே போலதான் இவங்க 2 பேருக்கும் வந்து சின்ன ஏஜ் தான் வருது. இப்போ இவரோட வருகைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அரசியல் களம் வந்து பயங்கரமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இவரோட புதன் தான் வந்து சுபத்துமா இருக்கிறதுனால அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போற அமைப்பு தான் இருக்கு. விவசாயம் சம்பந்தமான இதெல்லாம் வந்து இவர் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்கிறதுனால இங்க 4 பேரோட ஜாதகத்திலையும் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் எட்ஜ் எடுக்கிறாரு. ஏன்னா இவருக்கும் அஷ்டமச்சனி நடக்குது, இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடக்குது. இவருக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு இவருக்கும் பரவாயில்ல. இவருக்கு இப்போ வந்து கண்டசனி நடக்குது. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அதுக்கு அடுத்து வர அஷ்டமச்சனி தான் கொஞ்சம் பாதிப்பான தன்மைகள் வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.